மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய உறவானாய் சகாயனே. அத்தியாயம் 31. இரவு சகா சவாரி முடித்து கொண்டு வந்த பின் சகாவும் வெண்ணிலாவும் லீலாவை காண வந்தனர். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் என்ன அங்கே வேலைக்கு அனுப்புனியா? உன்னை நம்பின இல்லை, என்னை ஏமாத்திட்ட நீ என்றாள் சகாவிடம் கோபமாக. அண்ணி, என்ன பேசுறீங்க? நீ பேசாதடி. நீ என்ன அவ்வளவு பெரிய மனுஷி ஆகிட்டியா? என் வாழ்க்கையை நீ என்ன முடிவு பண்ணுறது? முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. உங்கள் 2 பேர் கூடவும் பேசவே எனக்கு பிடிக்கல. அரை கதவை வேகமாக சாத்தி கொண்டாள். அக்கா, சொல்கிறத கேளுங்க, கதவை திறங்க. வெளியில் இருந்து கதவை தட்டி கொண்டிருந்தான் சகா. லீலாவோ பதிலே உரைக்காமல் இருந்தாள். சிறிது நேரம் சமாதானமாக பேசி அவள் மனதை மாற்ற முயற்சித்து கொண்டிருந்த சகா பின் வேறு வழி இல்லாமல் அதனை செய்தான். அக்கா, இப்போ கதவை திறந்து எங்ககிட்ட பேச போறீங்களா? இல்லை நான் வெண்ணிலாவை இங்கேயே விட்டுட்டு போகவா? நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறதா இருந்தால் நான் வெண்ணிலாவை என் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன். இல்லைனா நீங்கள் இப்படியே தனியாக தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வெண்ணிலா வேண்டாம். அவள் உங்கள் கூடவே இருக்கட்டும். பழைய மாதிரி அவள் சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுங்க. கிருஷ்ணாவோட எதிர்காலத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. கோபமாக கதவை திறந்தாள் லீலா. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அவள் வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா? நான் வேற என்ன பண்ணுறது? என் அண்ணியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தினமும் அவள் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறீங்களா? அப்படி என்ன ஆயிடுச்சு எனக்கு? போய் உங்கள் வேலையை பாருங்க. அப்படியெல்லாம் போக முடியாது அக்கா. சீனு உங்களை வேலைக்கு கூப்பிட்டப்பவே எங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசிட்டார். இப்போவும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறது அதுதான். உங்களுக்காக கல்யாணம் பண்ண வேண்டாம், கிருஷ்ணாவுக்காக பாருங்க. சீனு அவனை நல்லா பார்த்துக்குவாரு. நீங்கள் அவர் பொண்ணுங்களை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுவும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான். கொஞ்சம் யோசிங்க. எல்லாத்துலேயும் பிடிவாதமாக இருக்க முடியாது என்றவன், வெண்ணிலா நீ இங்கேயே இரு. அக்கா முடிவு சொன்னதும் என்கிட்ட வந்து சொல்லு. இல்லை அவங்க முடிவு சொல்கிற வரைக்கும் இங்கேயே இருந்து அவங்கள பார்த்துக்கோ சொல்லிவிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினான். சரியாக சிவராமன் கிருஷ்ணாவோடு வீட்டிற்குள் நுழைந்தார். என்ன ஆச்சுமா? ஏன் சகா கோபமாக போகிறான் என்றார் வெண்ணிலாவிடம். அவள் பதில் சொல்லும் முன் அத்தை என்று ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான் கிருஷ்ணா. கிருஷ், இன்னைக்கு அத்தை உன் கூட தான் இருக்க போகிறேன். நாம் 2 பேரும் போய் தூங்கலாம் வா. ஹை, சூப்பர் அத்தை. எத்தனை நாள் இருப்பீங்க? தெரியலையே, அம்மா கிட்ட தான் கேட்கணும் என்று கஞ்சிமிட்டி லீலாவை பார்த்துவிட்டு அவனை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள் வெண்ணிலா. லீலா அவளை முறைத்து கொண்டிருந்தாள். லீலா, என்ன நீங்களும் அட்வைஸ் என்ற பேரில் என்னத்தை சொல்ல போறீங்க? சிவராமனிடமும் கோபமாக கேட்டாள். புன்னகைத்தார் அவர். என் பொண்ணை உயிருக்குயிரா விரும்பினான் சகா. இப்போ அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட சந்தோஷமா வாழலையா? வெற்றி கூட நீ அப்படி என்ன வாழ்ந்துட்டேன்னா அதை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்கு போக தயங்குற? பேசி முடிச்சாச்சா? கிளம்புங்க என்றவள் வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். சிறு புன்னகையோடு தன் வீட்டிற்கு வந்து விட்டார் சிவராமன். என்னடா நீ வெண்ணிலாவை அங்கே விட்டுட்டு வந்துட்ட? வேற என்ன பண்ண சொல்றீங்க மாமா? அவ்வளவு பிடிவாதமா இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? வெண்ணிலா தான் ட்ரம்ப் கார்டு. அவளால் மட்டும்தான் அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்கு. என்னவோ, நல்லது நடந்தா சரி என்று சொல்லிவிட்டு உறங்க சென்று விட்டார் சிவராமன். இரவு முழுவதும் உறக்கம் தொலைத்து சிந்தனையிலேயே கடத்தினாள் லீலா. 3 மணி அளவில் தன்னையும் மீறி உறங்கிவிட காலையில் விழிப்பு தட்டி எழ நேரமானது. அவசரமாக காலை கடன்களை முடித்து கொண்டு வெளியில் வந்து பார்த்தாள். அம்மா, குட் மார்னிங் என்றான் கிருஷ்ணா. என்னம்மா இன்னைக்கு லேட்டா என்றான் சிரித்து கொண்டே. வெண்ணிலா சமையல் அறையில் சமைத்து கொண்டிருக்க அவளிடம் சென்றாள் லீலா. நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிஃபன் பண்ணி முடிச்சிட்டேன் அண்ணி. மதிய சமையல் பாதி ஆயிடுச்சு. நான் அதை கேட்கல, உன் வீட்டுக்கு கிளம்பிப்போ. அப்போ உங்கள் முடிவை சொல்லுங்க. விளையாடாத வெண்ணிலா. அண்ணி, உங்களுக்கு புரியலையா? சகா நேத்தே சொல்லிட்டு தானே போனான். உங்ககிட்ட பதில் வாங்காமல் போனால் என்ன தான் திட்டுவான். வர வர உனக்கு என்கிட்ட பயம் இல்லாமல் போயிடுச்சு. சரிக்கு சரியாக வாயடிக்கிற. முன்னெல்லாம் என்கிட்ட பேசவே பயப்படுவ என்றாள் கோபமாக. அப்போ நான் உங்க நாத்தனார், அதனால பயந்தேன். இப்போ என்ன, மேடம் சகாவோட பொண்டாட்டியோ என்றாள் கிண்டலாக. இல்லை அண்ணி, இப்போதான் நமக்குள்ள அந்த உறவு இல்லையே. அண்ணனை தான் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே. சுருக்கென இதயத்தில் ஒரு வலி தைக்க இயலாமையோடு வெண்ணிலாவை பார்த்தாள் லீலா. ஏ வெண்ணிலா, என்னடி பேசுற என்றார் பாட்டி கோபமாக. உண்மையதானே பாட்டி சொன்னேன், நீ சும்மா இரு. இப்படி நாம் சொந்த கொண்டாடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க என்றாள். எதுவும் பேசாமல் வெண்ணிலாவையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் லீலா. தன் கைபேசியை எடுத்த வெண்ணிலா, அப்பா என்னோட பேக், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க என்றாள். வேகமாக அவளிடமிருந்து கைபேசியை வாங்கியவள்,
அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவளே வருவா என்ற அழைப்பை துண்டித்தாள் லீலா. அண்ணி, நான் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். அடி வாங்குவ வெண்ணிலா, முதல்ல போ உங்க வீட்டுக்கு. முடியாது. என்ன கோபப்படுத்தாத வெண்ணிலா. இங்க பாருங்க அண்ணி, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நான் இங்க தான் இருப்பேன். கண்களை இறுக்கமாக மூடி திறந்தவள், சரி, உன் வீட்டுக்கு போ, சகா கிட்ட என் முடிவை சொல்லிட்டேன்னு சொல்லு என்று விட்டு வேகமாக சமையலறைக்குள் நுழைந்து கொண்டாள். சிறு பிள்ளையைப் போல் துள்ளி குதித்த வெண்ணிலா வேகமாக வந்து அவளை பின்னே இருந்து அணைத்து கொண்டாள். அண்ணி, நிஜமாதான் சொல்றீங்களா? தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்யூ ஸோ மச். அதுதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சம்மதிக்க வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, உன் வீட்டுக்கு போய் தொலை. முன்னெல்லாம் நீங்க இப்படி திட்டுனா உங்க மேல கோபமா வரும், இப்போ பாசம்தான் வருது, ஏன் அப்படி? அவள் கையை விலக்கி தள்ளி விட்டவள், பொடி என்றாள் கோபமாக. மறுபடியும் லீலாவிடம் வந்து அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு ஓடினாள் வெண்ணிலா. சிறு புன்னகை ஒன்று லீலாவின் இதழில் பூத்தது. லீலா சீனிவாசன் திருமணம் நிகழ்ந்ததா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.